வெல்கம் டு செந்திபாஸ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி எடுத்த வீடியோ. இப்போ கொடுக்கலாம், நாளைக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ தான் இது கொடுக்குறதுக்கான டைமிங் வந்திருக்கு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். முக்கியமான கோவில், ஜீவ சமாதி இதெல்லாம் வந்து காமிச்சிருப்பேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தோசை, தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கோவிலுக்கு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு லஞ்சுமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து போயிருந்தேன். காலையில் சூப்பராக குட்டியாக ஒரு கோலமுமே போட்டாச்சு. தோசை ஊற்றிட்டு தக்காளி சட்னிலாம் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ் வடித்து வச்சுட்டு தயிர் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டலை வந்து ஊற வச்சுருந்தேன். அதையுமே வேக வச்சு சுண்டல் புளிக்கறி மாதிரி பண்ணி வச்சுட்டேன். மதியானம் லஞ்சுக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு சிம்பிளாக பூஜை பண்ணியிருந்தேன். ஈவினிங் தான் பூலாம் வாங்கி அலங்காரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வந்து சிம்பிளாக பூஜை பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. அப்படியே நாங்கள் கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மலைக்கு மேலே இருக்கக்கூடிய முருகரை பார்க்குறதுக்கு தான் கிளம்பியிருந்தோம். போகிற வழியில் வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அதையுமே குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகளுடைய ஜீவ சமாதி இருக்கிற இடம், அதுக்கப்புறம் வந்து சோமப்ப சுவாமிகள் இருக்கிற இடம், இதெல்லாம் போயிட்டு தான் நாங்கள் வந்து மேலே மலைக்கு மேலே போய் முருகரை பார்த்துருந்தோம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதற்படை வீடான திருப்பரங்குன்றத்து முருகனை பார்க்க போகிற வழியில் லெஃப்ட் சைடில் வந்து இந்த ரோடு வந்து பிரியும். திருப்பரங்குன்றத்தில் என்ட்ரன்ஸில் வந்து முதற்படை வீடுன்னு போட்டிருப்பாங்க இல்லையா, அதுலேருந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ரோடு போகும். மௌனகுரு சுவாமிகள் செல்லும் வழின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அந்த சைடில் போனோன்னா அப்படியே சுற்றி வந்தோன்னா இந்த மாயாண்டி சுவாமிகளும் சோமப்பர் ஜீவ சமாதி இருக்குது. அதுக்கு மேலே மலைக்கு மேலே வந்து முருகர் இருப்பார். இந்த சூட்டுக்கோள் சுவாமிகள் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம், ஜீவ சமாதி அடைதல் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் எல்லாமே இங்கே வந்து எழுதி போட்டிருப்பாங்க. சூட்டுக்கோள் அப்படிங்கிறது வந்து மாயாண்டி சுவாமிகள் அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய செம்பாலான ஒரு அருட்கருவிக்கு பேர் தான் வந்து சூட்டுக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை தான் இங்கேயுமே எழுதி போட்டிருக்காங்க. மாயாண்டி சுவாமிகளை நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சோமப்ப சுவாமிகளை வந்து பார்க்குறதுக்காக வந்து கிளம்பிட்டோம். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைஞ்சிருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இங்கே வந்து அன்னதானம் போடுவாங்க, அன்னதானம் கூடம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சோமப்ப சுவாமிகளை பார்க்குறதுக்காக கொஞ்சம் மேலே மலை மேலே ஏறி வந்தாச்சு. நம்மளோட வாழ்க்கையில் சித்தர்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பப்போ இந்த மாதிரி சித்தர் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. இந்த இடங்களை பாருங்களேன், ரொம்பவே சூப்பராக இருக்கும். திருப்பரங்குன்றம் அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஏரி எல்லாமே வந்து நல்லா சூப்பராக தெரியுது. பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக பசுமையாக சூப்பராக இருந்துச்சு. யாரெல்லாம் இந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுடைய அனுபவங்களையும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம சோமப்ப சுவாமிகளை வந்து பார்க்குறதுக்காக வந்தாச்சு. சோமப்பர் சுவாமிகளை வந்து வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மலைக்கு மேலே இருக்க முருகரை வந்து பார்க்குறக்காக கிளம்பியாச்சு. கொஞ்சம் தூரம் ஸ்டெப்ஸ்லாம் ஏறி போனோன்னா மேலே மலைக்கு மேலே முருகர் இருப்பார். பயங்கரமான வெயில், இந்த வெயிலில் தான் போயிருந்தோம். ஸ்டெப்ஸில் கொஞ்ச நேரம் நடந்து போகிறது, அதுக்கப்புறம் நிழல் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்கார்றது, தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் நடந்தோம்னாவே நமக்கு வந்து இழப்பு வர ஆரம்பிச்சிடும். அதனால் அப்படியே ரெஸ்ட் எடுத்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போனோம். அப்படியே உட்காந்து இந்த மலை இதெல்லாம் வந்து ரசிச்சுட்டு இருந்தோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வியூ பார்த்திங்கனாவே உங்களுக்கே தெரியும். நம்ம கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோம், முருகரை பார்த்துடலாம். மேலே மலைக்கு மேலே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரைட் சைடில் வந்து பள்ளிக்கொண்ட பெருமாள் வந்து இருப்பார். அதை வந்து டோர் வந்து லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் போகும்போது வந்து டைம் பார்த்திங்கன்னா 11:30 12 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அதாவது முக்கியமான பூஜை நாட்கள், பௌர்ணமி, முருகருக்கு உகந்த நாள், இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் மட்டும் இங்கே மலைக்கு மேலே வந்து முருகருக்கு பூஜை நடந்துகிட்டே இருக்கும். நாங்கள் போனது தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறதுனால அந்த டைமிங்க்கு வந்து திறந்து வச்சுருந்தாங்க, பூஜை பண்ணிகிட்டு தான் இருந்தாங்க. நாங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வர்றப்போ அவங்களுமே டோர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ தூரம் படி ஏறி வந்து நல்லபடியாக முருகரை பார்த்து தரிசனம் பண்ணியாச்சு. அங்கேயே உட்காந்து வேல்மாறலுமே புக் எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா உட்காந்து படிச்சுட்டு திருப்தியாக மனசுக்கு
பக்தியாக முருகரை வந்து வழிபாடு பண்ணிட்டு வந்திருந்தோம். இந்த வருடம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நல்ல ஒரு வருடமாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முருகரை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. நம்ம சோமப்பரை வந்து வழிபாடு பண்ணோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த ஸ்டெப்ஸ் போகும். அது வழியே தான் நம்ம வந்து முருகரை போய் பார்த்தோம். அதே ஸ்டெப்ஸ் வழியே இறங்கி வந்தாச்சு. வர்ற வழியில் அங்கே வந்து நிறைய குரங்கு இதெல்லாம் இருந்துச்சு. அதையுமே வந்து வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். நீங்கள் மதுரை திருப்பரங்குன்றத்துக்கு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை இங்கே இருக்கக்கூடிய சித்தர்களுடைய ஜீவ சமாதியை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே மலைக்கு மேலே இருக்க முருகரையும் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு போங்க. உங்கள் அனைவருக்குமே முருகப்பெருமானுடைய அருளும் சித்தர்களின் அருளும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. நாங்கள் நினச்ச மாதிரியே நல்லபடியாக எல்லா சுவாமிகளையும் தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி தரிசனம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த தமிழ் புத்தாண்டு எங்களுக்கு வந்து ரொம்பவே மறக்க முடியாத ஒரு புத்தாண்டு அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு சித்தர்களை வழிபாடு பண்ணதில், முருகரை பார்த்ததில். அதுக்கப்புறம் போகிற வழியில் அப்படியே கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு கரும்பு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்கு போயிருந்தோம். வீட்டில் லஞ்செலாம் செஞ்சு வச்சுட்டு வந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு போனவங்கள லஞ்செல்லாம் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து ஈவினிங் போல் வந்து டீ ஸ்நாக்ஸ்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு சரவணா ஸ்டோர்ஸ்க்கு ஷாப்பிங் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டு இருந்தோம். அதுவுமே நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுத்துருந்தேன், கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கோவில் வந்து ரொம்பவே எங்களுக்கு எல்லாத்துக்குமே, எங்கள் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்ச கோவில். அடிக்கடி நாங்கள் போவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.